இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ ஆர் 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ அப்படின்றதா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரீ. அப்போ ஒரு ட்ரீ ஃபர்ஸ்ட்டுனா இங்கே வரைஞ்சிக்கிறேன். இதுதான் ட்ரீன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இதோட டாப்பில் இருந்து அந்த ட்ரீயோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 மீட்டர் கொடுத்துட்டான். அண்ட் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன், ஓகேங்களா, எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் அனதர் ட்ரீ. ஸோ பக்கத்தில் இன்னொரு ட்ரீ இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரீக்கு இங்கே இருந்து டாப்பில் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன், எலவேஷன் அப்படின்றது கீழே இருந்து மேலே நோக்கி பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், மேலே இருந்து கீழே பார்க்கக்கூடியது. ஸோ இதோட டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை தான் என்ன கொடுத்துருக்கான், 45 அண்ட் 30 டிகிரி. ஸோ எலவேஷன் அப்படின்றது இது வந்து 45 டிகிரி, இது வந்து 35 டிகிரி. ஸோ இதுன்றது இங்கே இருக்கக்கூடிய இதுக்கு ஈக்குவல் தான் 35 டிகிரி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கொடுத்துட்டு என்ன கேட்குறான் அப்படின்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. இந்த ட்ரீயோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் வச்சிடலாமா? இது ஏ, இது பி, இது சி, அகைன் இது டி, இது இ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த லென்த்து எவ்வளவு அப்படின்னு அவன் கொடுக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹைட்டு தான் அவன் கேட்டிருக்கான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் tan தீட்டா அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். ஸோ டீட்டான்றது இங்கே இருக்குது. இதுதான் வந்து 45 டிகிரி அப்படின்றப்ப அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஏபி பை அட்ஜசன்ட் என்ன இருக்குது, பிசி. ஓகேங்களா? ஸோ ஏபி பிசி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால நான் இங்கே வந்து இதை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ பிசி ஒய்னா இடியும் ஒய் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இசி 13. ஸோ அதே பிடியும் என்னது 13 தான் வரும். ஓகேங்களா? அப்போ tan 45 டிகிரி அப்படின்றது 1, ஏபி அப்படின்றத எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், பிசி அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது இந்த ஒய் வந்து கிராஸாக இந்த சைடு போயிடுச்சு. ஸோ 1 இன்ட்டு ஒய், ஒய் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நான் எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் இதே இது இன் ட்ரையாங்கிள் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா சிடிஇ எடுக்கிறேன். அதாவது இதோட ஹைட்டு கேட்டாங்க, நம்மளுக்கு இந்த லென்த்து ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? மொத்த ஹைட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எக்ஸுன்னு கொடுத்துட்டான். இன்னொன்று ஒய் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் வச்சு நம்ம இது மொத்த ஹைட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்றதுனால நான் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சா அதை எக்ஸில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 13 ப்ளஸ் எக்ஸ் எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நான் இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவல் தான். ஸோ ஆனால் இந்த 35 இங்கே இருக்கிறதுனால நான் இந்த ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் சிடிஇ. ஓகேங்களா? சிடிஇ அப்படின்றதுல tan 35 டிகிரி அதுதான் கொடுத்துருக்காங்க. சாரி, 30 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 30 டிகிரி, tan 30 டிகிரி. ஸோ அப்போ tan 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுன்றது இசி டிவைடட் பை அட்ஜசன்ட் இடி. tan 30ன்றது 1/√3 ஈக்குவல் டு இசி அப்படின்றது 13 பை இடின்றது ஒய். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், ஒய் எந்த சைடும் √3 எந்த சைடும் கொண்டு போகிறேன். அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது இந்த சைடு போயிடும், இந்த நம்பர் இந்த சைடு போயிடும். ஓகேங்களா? அப்போ 1 இன்ட்டு ஒய், ஒய் ஈக்குவல் டு 13 இன்ட்டு √3. கீழே ரெண்டுமே இருக்குமே, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறமேலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா அடுத்து ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் 0 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பை இப்படி எழுதலாம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய் இருக்க இடத்துல எக்ஸ் எழுதலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு 13. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏபியோட லென்த்து தான் வந்து எக்ஸு வந்து 13 இன்ட்டு √3.
பிடின்றது 13 ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு தேவையானது ஏடி, அதாவது ஹைட் ஆஃப் த அனதர் ட்ரீ ஓகேங்களா. ஸோ அதை எழுதுறேன். ஹைட் ஆஃப் த அனதர் ட்ரீ, செகண்ட் ட்ரீ, ஏடி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? ஏடியை ஏ ஏபி ப்ளஸ் பிடி எழுதலாமா? ஏடின்றத ஏபி ப்ளஸ் பிடின்னு எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ அதை எழுதுறேன். ஏபி ப்ளஸ் பிடி. ஏபி அப்படின்றது தான் எக்ஸு, எக்ஸுன்றது என்னது? 13 இன்ட்டு √3 ஓகேங்களா. ஸோ ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 13 இன்ட்டு √3 ப்ளஸ் பிடி வந்து 13 ஓகேங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுக்குமே 13 காமன்றனால 13 வெளியே எடுத்துட்டா மீதி √3 இருக்குது. இங்கே 13 அங்கே போயிடுச்சுன்னா 1 ஓகேங்களா. ஸோ 13 இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732 ப்ளஸ் 1. ஸோ அப்போ 13 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எப்படி ஆட் பண்ணுவோம்? ஸோ பாயிண்டில் இருக்கிறதுனால 1.732 எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னது பாயிண்ட்டு முன்னாடி தான் நம்பர் போடணும், அடுத்ததுக்குள்ளே 0 போட்டுக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2.732 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ அப்போ 30 இன்ட்டு 2.732. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இதை மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் ஹைட் ஆஃப் த ட்ரீ ஏடி ஓகேங்களா. ஸோ சைட்லேயே மல்டிபிள் பண்ணுறேன். 2.732 இன்ட்டு 13 ஓகேங்களா. 2 3 சார் எப்படி வழக்கமாக நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். வழக்கம் போல் மல்டிபிள் பண்ணிவிட்டு 5 வரும் ஓகேங்களா. 5 பாயிண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதில் எதுவுமே இல்லை, இதில் வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ரிவர்ஸில் 1 2 3 டிஜிட்டு தாண்டி புள்ளி வைக்கணும் ஓகேங்களா. ஸோ ஹைட் ஆஃப் த அனதர் ட்ரீ ஈக்குவல் டு 35.516 மீட்டர். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மர். கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இருக்க கொஸ்டினை நம்ம டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க ஓகேங்களா. 2 3 சம்மு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படிப்பட்ட சம் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும் ஓகேங்களா. நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் தான் பாருங்கள். A man is standing on the deck of a ship which is 40 meter above water level ஓகேங்களா. ஒரு வாட்டர் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஷிப்பில் ஒரு மனுஷன் நிற்கிறான் ஓகேங்களா. வாட்டர் லெவல் வந்து 40 மீட்டர் ஹைட்டில் தான் அவன் இருக்கான். He observes the angle of elevation of the top of a hill as 60 degree. ஸோ அங்கே இருந்து ஒரு ஹில்லை பார்க்குறான், அது வந்து 60 டிகிரி எலவேஷனில் இருக்குது. அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஹில் as 30 டிகிரி. மேலே இருந்து அதே இது அதோட பாட்டத்தை பார்க்குறான் 30 டிகிரியில். கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஃப்ரம் த ஷிப் அண்ட் த ஹைட் ஆஃப் த ஹில் ஓகேங்களா. ஸோ அந்த அவன் நிற்கிற இடத்துக்கும் அந்த ஹில்லுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும் ஓகேங்களா. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இதை கொடுத்துருக்கிறத நம்ம படமாக வரைய போகிறேன். எ மேன் ஸ்டாண்டிங் ஆன் த டெக் ஆஃப் எ ஷிப் ஓகேங்களா விச் இஸ் 40 மீட்டர் அபோவ் வாட்டர் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்டர் லெவலுக்கு ஒரு படம் போட்டுக்கிறேன். இதுதான் வாட்டர் லெவல்னு வச்சுக்குவோம். ஸோ இங்கே வந்து அந்த ஆள் நிற்கிறான், அந்த ஷிப்பு மேலே நிற்கிறான். அங்கே இருந்து எவ்வளோ தூரம்? 40 மீட்டர் ஹைட்டில் ஓகேங்களா. ஸோ அப்போ அவன் இங்கே 40 மீட்டர் ஹைட்டில் அந்த ஷிப்பில் இருந்து இங்கே நிற்கிறான். ஸோ இங்கே இருந்து பக்கத்தில் ஒரு ஹில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த ஹில்லில் இங்கேருந்து ஹில்லோட டாப்பை ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ ஹில்லில் 60 டிகிரின்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கேருந்து இங்கே பார்க்குறான். ஸோ இதுக்கும் இந்த ஸ்டேட்டில் என்ன போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் இருக்கக்கூடிய டிகிரி பார்த்தீங்கன்னா 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதே ஆள் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ஹில், இந்த பேஸுன்றது இதுதான். ஸோ இங்கே இருந்து இந்த பேஸை பார்க்குறான். ஸோ அப்போ இப்படி பார்க்கும்போது மேலேருந்து கீழே பார்க்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் இவன் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஹில் ஓகேங்களா. இந்த ஹில்ல இருந்து ஃப்ரம் த ஷிப், இந்த ஷிப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இதுதான் கொஸ்டின் ஓகேங்களா.
இதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் √3 = 1.732ன்னு அவன் கொடுத்துட்டான். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பேர் வைக்குமா? ஸோ இது ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி. ஓகேங்களா? இப்போ இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்தது இதை வந்து பாயிண்ட்டு டி, இது வந்து பாயிண்ட் இ. போன சம் செஞ்சதான், பட் போன சம் இதோட ஹைட்டு கேட்டான், இந்த சம்மில் இதோட லென்த்தை கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் சி வந்து 30 டிகிரி அப்படின்னா அதே இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் டி வந்து 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ட்ரையாங்கிள் ஏபிசியை மட்டும் எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? இன்னொன்று இங்கேருந்து இசி வந்து 40 மீட்டர் அப்படின்னா பிடியும் அதே லென்த்து தான். ஓகேங்களா? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா tan θ = ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ tan 60 டிகிரி = ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? ஏபி. என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எக்ஸ்ன்னு பேர் வச்சுக்கோமா. இது லென்த் என்னன்னு தெரியாது. ஸோ இது ஒய்னா இது ஒய் டிவைடட் பை பிசி. ஓகேங்களா? tan 60ன்றது √3, ஏபின்றது எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், பிசின்றது ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். கீழே இருக்கிறது மேலே போகுது, மேலே இருக்குது கீழே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் = x/√3. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட், x/√3. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? அடுத்த ட்ரையாங்கிள் சிடிஇ எடுக்கிறேன். ஓகேங்களா? சிடிஇ. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்தாலும், அதாவது பிசிடி எடுத்தாலும் சிடிஇ எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ அப்போ சிடிஇ எடுக்கும்போது tan 30 அப்படின்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? சிஇ டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு இடி ஆர் டிஇ. ஓகேங்களா? ஸோ tan 30 அப்படின்றது என்ன இருக்குது? 1/√3. சிஇ எவ்வளோ இருக்குது? 40 மீட்டர் டிவைடட் பை டிஇ என்னது? ஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒய் = என்னது? இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து இந்த சைடு போகுது, இது வந்து இங்கே வரும். ஓகேங்களா? அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஒய் வந்து இந்த சைடு மேலே வந்துடும், √3 வந்து இந்த சைடு மேலே போயிடும். இப்போ 1 × ஒய், 40 × √3, 40√3. ஒய் = 40√3, ஒய் = x/√3. ஸோ இது ரெண்டில் இருந்து நான் என்ன பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஒய் = ஸோ அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? x/√3 = 40√3 எழுதலாமா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த √3யை நான் கிராஸாக இங்கே கொண்டு போகிறேன் அப்படின்றப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? x = 40√3 × √3. இப்போ இன்ட்டுன்றதை நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், √3 × √3. நான் இன்ட்டுக்கு மல்டிப்ளிகேஷன் போடாமல் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. 40 × 3 120. ஸோ எக்ஸ் வந்து என்னது? 120. எக்ஸுன்றது என்னது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபி தான் எக்ஸு 120. ஆனால் அவன் கேட்டிருக்கான், என்ன கேட்டிருக்கான்? இதோட லென்த்து தான் கேட்டிருக்கான், டிஇ தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ டிஇனா எனக்கு ஒய் தான் வேணும். ஸோ ஒய் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்க்கும்போது θ2 அப்படின்னு சொல்லிட்டான். ப்ரூவ் தட் த ஹைட் ஆஃப் த கிளவுட் இஸ் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் இஸ். கிரவுண்ட்லேருந்து அதோட ஹைட் எவ்வளவு அப்படின்றது இதுதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேங்களா? இப்போ தான் இந்த வீடியோ. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷன்களும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டயக்ராமாக வரைய போகிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் ஏ கிளவுடு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரு பாயிண்ட்ல கிளவுடு இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த கிளவுடை ஒரு பாயிண்ட்ல இருந்து பார்க்குறோம். எலவேஷன் அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பாயிண்ட் ஹச் மீட்டர் அபோவ் ஏ லேக். ஓகேங்களா? ஸோ இப்போ லேக் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த லேக்கில் இருந்து ஹச் மீட்டர் ஹைட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஹச் மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ கிளவுட் இங்கே இருக்குது அப்படின்னா கிளவுட்லேருந்து லேக் வரைக்கும் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் தான் எவ்வளவு? θ1ன்னு கொடுத்துட்டான். ஸோ இது லேக்.
அடுத்தது என்ன கொடுத்துருக்கான், அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் த லேக் இஸ் தீட்டா 2. அதாவது இது லேக்குன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் இருக்கோ அதே தூரத்தில் இங்கே வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இது சி டேஷ்னு வச்சுக்கோ. இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஹைட் வந்து நம்மளுக்கு இங்கே கரெக்டாக நிற்கும். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ரிஃப்ளெக்ஷன் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த இமேஜ் ஆஃப் த க்ளவுட். ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது இதோட க்ளவுட் எடுக்கும்போது இங்கே இருந்து இங்கே நான் பார்க்குறேன் அப்படின்னா இதுதான் வந்து என்னது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னது தீட்டா 2ன்னு கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அவன் வந்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஹைட் ஆஃப் தட் கிளவுட் இஸ் லொக்கேட்டட் ஆன் த கிரவுண்ட். ஓகேங்களா? அதாவது இந்த கிரவுண்டில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கேருந்து இது வரைக்கும் ஹச் மீட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஹச் மீட்டர் அப்படின்றதும் இங்கே நான் எழுதுகிறேன். இதுக்கு மேலே இருக்கிறது என்னன்னு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன், இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த லென்த்து எவ்வளோன்னு தெரியாது, அதனால இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த படத்தை வச்சு தான் நான் அடுத்து சம் செய்ய போகிறேன். ஓகேங்களா? ஒரு தேர்டு சம் எடுத்துக்குவோம். ட்ரையாங்கிள் பேர் வைக்கலாமா? இது சி, இது ஏ, இது பி. ஓகேங்களா? இது வந்து டி, இது வந்து இ, இது சி டேஷ். சரிங்களா? ஸோ இப்போ இது ஹச்சுன்னா இதுவும் ஹச்சு, இது எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஹச்சு, இது எக்ஸ். ஸோ பேர் நான் பேரை மட்டும் அதாவது கொடுத்துருக்க டேட்டாவை ப்ளூ கலரில் வச்சுருக்கேன், வச்சுருக்க நேமை வந்து ரெட் கலரில் வச்சுருக்கேன். அப்போ வந்து எது பேர் எது டேட்டான்னு உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எடுக்கிறேன் என் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசின்ற ட்ரையாங்கிள் எடுக்கும்போது டான் தீட்டா அப்படின்னு எடுக்கிறேன். இது தீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ டேன் தீட்டாவுக்கான ஃபார்முலா இது. தீட்டா வந்து டேன் தீட்டா 1ன்னு வச்சுக்கிட்டோம். ஆப்போசிட் சைடு வந்து பிசின்றப்ப எக்ஸு. ஓகேங்களா? பிசின்றப்ப எக்ஸு, ஏபின்றப்ப ஒய். இதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், y tan theta 1 equal to x. ஓகேங்களா? ரெண்டையுமே ஈக்குவல் கொண்டு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி டேஷ் எடுக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி டேஷ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தீட்டா 2 இங்கே இருக்கு. ஸோ அப்போ tan theta 2, இந்த theta 2க்கு ஆப்போசிட் சைடு இதுதான் என்ன இருக்குது, பிசி. பிசி டேஷ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அட்ஜசன்ட்றது இதுதான், ஏன்னா இங்கே தான் 90 டிகிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ 90 டிகிரி அந்த டீட்டாவுக்கும் பேஸு காமனாக இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ அட்ஜசன்ட் வந்து என்னது, ஒய். ஓகேங்களா? ஸோ டேன் தீட்டா 2 அப்படின்றது பிசி டேஷ், பியிலேருந்து சி டேஷ் வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது, ஹச்சு ப்ளஸ் ஹச்சு ப்ளஸ் எக்ஸு. ஓகேவா? ஹச் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் எக்ஸ் என்னது டிவைடட் பை ஒய் என்ன வரும், 2h ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே செஞ்ச மாதிரி இதை எப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்ட மாதிரி ஒய் டேன் தீட்டா 2 ஈக்குவல் டு 2h ப்ளஸ் எக்ஸ் பை ஒய். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒய் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ் பை டேன் தீட்டா 1 எழுதலாமா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் எழுதுறேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு சரி y is equal to 2. இங்கே வந்து y கிராஸாக போயிடுச்சு. சரிங்களா? y வராது. ஸோ இந்த y இந்த சைடு போகும்போது y இன்ட்டு டேன் டீட்டா ஈக்குவல் டு 2h ப்ளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் y மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னா 2h ப்ளஸ் எக்ஸு பை இந்த டேன் டீட்டா 2 கீழே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் y தான், இதுவும் y தான். ஸோ அப்போ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோம். என்ன பண்ணலாம், ஃப்ரம் 1 அண்டு 2 என்ன பண்ணலாம், எக்ஸு tan theta 1 equal to 2h plus x tan theta 2. ஓகேங்களா? எழுதலாமா? ரெண்டையுமே ஈக்குவலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், tan theta எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஸோ எக்ஸு tan theta 2 equal to 2h plus x into tan theta 1. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு பாருங்க, இது அப்படியே இருக்கு. இந்த சைடு tan theta 1 உள்ள கொண்டு வாங்க. 2h
tan theta 1 plus x tan theta 1. ஓகேங்களா? இங்க என்ன இருக்குது? x tan theta 2. அப்போ x ரெண்டு டேர்ம் இருக்குது. இப்போ ரெண்டையுமே ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடலாமா? அப்போ இந்த x சைடு இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா x tan theta 2 minus x tan theta 1 equal to 2h tan theta 1 எழுதலாமா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்க, x ரெண்டுமே காமனாக இருக்கு, நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ tan theta 2 minus tan theta 1 equal to 2h tan theta 1 எழுதலாமா? ரெண்டுக்கும் எக்ஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா மீதி இருக்கிறத அப்படியே எழுதுறேன். ஸோ அப்போ எனக்கு எக்ஸை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னா 2h tan theta 1 டிவைடட் பை இது அப்படியே கீழே டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ tan theta 2 மைனஸ் tan theta 1. ஓகேங்களா? இது வந்து என்னது? எக்ஸ். எக்ஸுன்றது என்னது? எனக்கு வந்து இந்த ஹைட்டு மட்டும்தான். ஓகேங்களா? எக்ஸுன்றது இந்த ஹைட்டு மட்டும்தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? கிரவுண்ட்ல இருந்து. ஓகேங்களா? ப்ரூவ் தட் த ஹைட் தட் த கிளவுட் இஸ் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட். கிரவுண்ட்ல இருந்து இந்த கிளவுட் எவ்வளோ ஹைட்டு அப்படின்றது எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஹச் மீட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அதோட ஹச்சை ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடியது ஹைட்டு கிடைக்குமா? ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த கிளவுட் ஃப்ரம் த கிரவுண்ட் என்ன இது? இசி, அதாவது சிஇ. ஓகேங்களா? ஸோ சிஇ ஈக்குவல் டு பிசி பிளஸ் பிஇ. ஓகேங்களா? அதாவது சிஇ வந்து பிசியும் பிஇயும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது. ஸோ பிசின்றது எக்ஸுன்றது நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். ஸோ அப்போ அதை நான் எழுத போகிறேன். 2h tan theta divided by tan theta 2 minus tan theta 1 plus பிஇன்றது h. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஃபுல்லாக கிராஸாக கொண்டு போனீங்கன்னா எனக்கு என்ன வரும்? theta 1. ஓகேங்களா? ஸோ இது அடுத்த ஸ்டெப்பு. எனக்கு இடம் பத்தாதனால நான் இந்த இடத்துல செய்கிறேன். சைடில் அப்படியே எழுதுறேன், கொஞ்சம் இடம் பத்தலை. ஸோ சிஇ ஈக்குவல் டு, அதாவது ஹைட் ஆஃப் த கிளவுட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஈக்குவல் டு 2h tan theta 1 டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1 ப்ளஸ் h. இதுதான் கடைசி ஸ்டெப். ஸோ அடுத்தது 2h tan theta 1 டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1 ப்ளஸ் இந்த h. ஸோ எதுவுமே இல்லைனா கீழே ஒன்று இருக்குது அர்த்தம். அப்போ மேலேயும் கீழே இதே நம்பரை மல்டிப்ளை பண்ணேன்னா h இன்ட்டு tan theta 2 minus h into tan theta 1 வருமா? ஸோ ஹச்சை வச்சு ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிட்டேன். கீழே வந்து இதே தான் tan theta 2 minus tan theta 1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா tan theta 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. 2h tan theta 1 minus h tan theta 1. அப்போ என்ன வரும்? h tan theta 1 plus h tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் பொதுவாக இங்கே h இங்கே மைனஸ் 2h இருக்குது. ஸோ எல்லாத்தையும் காமனாக எடுத்தீங்கன்னா 2h மைனஸ் h ஏன்னா ரெண்டுமே tan theta 1. அடுத்தது இதை அப்படியே எழுதிட்டேன். கீழே வந்து ரெண்டு காமன்றப்போ ஒன்ஸ் எழுதினாலும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் காமனாக h இருக்குது. ஹச்சை வெளியே எடுத்தீங்கன்னா tan theta 1 plus tan theta 2. ஓகேங்களா? டிவைடட் பை இங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுதலாமா? tan theta 2 மைனஸ் tan theta 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அவன் கொடுத்துருக்கிறது நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோதான். ஹைட் ஆஃப் த கிளவுட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஈக்குவல் டு h இன்ட்டு tan theta 1 ப்ளஸ் tan theta 2 டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1. ஓகேங்களா? கொஸ்டினில் அவன் ப்ரூவ் பண்ண சொன்னது இதுதான். ஸோ இது முடிஞ்சா? ஸோ இவ்வளோதான் ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்ட்டு நம்ம கொண்டு வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்ட் சம்மு. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ படத்தை மட்டும் வரைஞ்சிக்கிட்டீங்கனாலே போதும் தான். அவன் கேட்டிருக்கதை நம்மளாவே வரிசையாக கண்டுபிடிச்சிட்டே இருந்தாலும் அவன் கேட்டிருக்கிறது எல்லாமே கரெக்டாக வந்துடும். நன்றி. அடுத்து பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல் இருக்கக்கூடிய
4th சம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் எ ஹை அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. ஓகேங்களா, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்டில் இருந்து இந்த செல்ஃபோனோட டாப்பை பார்க்குறீங்க அப்படின்னா 60 டிகிரி எலிவேஷன் இருக்குது. அண்ட் த எலிவேஷன் 60 டிகிரி அண்ட் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 30 டிகிரி. ஸோ அதே இது அந்த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அந்த டவரோட ஃபுட்டு, ஓகேங்களா, பார்க்கும்போது 30 டிகிரி டிப்ரெஷன் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 50 மீட்டர், அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மீட்டர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். ஓகேங்களா, செல்ஃபோன் டவரோட ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அக்கார்டிங் டு த ரேடியேஷன்ஸ் கண்ட்ரோல் நார்ம்ஸ் த மினிமம் ஹைட் ஆஃப் எ செல்ஃபோன் டவர் ஷுட் பி 120 மீட்டர். ஓகேங்களா, செல்ஃபோன் டவரோட ஹைட் வந்து மினிமம் வந்து 120 மீட்டராவது இருக்கணும். ஸ்டேட் இஃப் த ஹைட் ஆஃப் த above mentioned செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம். இப்போ மேலே கண்டுபிடிச்ச அந்த செல்ஃபோன் டவர் வந்து இந்த நார்ம்ஸை மீட் பண்ணுதா இல்லையா அப்படின்றதான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ எடுத்தோடனே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே டயராமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் ய செல்ஃபோன் டவர் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த ஹை அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் இது இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட்டில் இருந்து செல்ஃபோன் டவரோட டாப்பை நான் பார்க்குறேன். ஓகேங்களா, மேபி செல்ஃபோன் டவர் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட்டோட கம்மியாகவும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ரெண்டோட பேஸுமே கிரவுண்டில் இந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க அது சொல்லலை. ஓகேங்களா, அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுட்டில் இருந்து செல்ஃபோன் டவரோட டாப்பை பார்க்குறாங்க. எவ்வளோ டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஓகேங்களா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர். ஓகேங்களா, இந்த டவரோட ஃபுட்டில் இருந்து ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பு வரைக்கும் இங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றது இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸோ இங்கே சாரி இப்படி வருதுன்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். என்ன இது 30 டிகிரி. ஸோ அப்போ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான். ஓகேங்களா, அடுத்தது இஃப் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 50 மீட்டர். ஸோ இந்த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் வந்து 50 மீட்டர். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 50 மீட்டர்னா கரெக்டாக இதுவும் எவ்வளவு 50 மீட்டர். ஓகேங்களா, இப்போ ஒன்று ஒன்றுக்கு நம்ம பேர் வச்சிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது ஏ, இது பி, இது சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து இ. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இந்த லென்த் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, அதனால் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏபிசி அப்படின்றப்ப இந்த ட்ரையாங்கிள் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா tan theta என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை adjacent sides. ஓகேங்களா, ஸோ theta equal to 30 டிகிரி அப்படின்னு போட்டேன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எவ்வளவு ஏபி எவ்வளவு 50 மீட்டர் டிவைடட் பை adjacent சைடு பிசி எவ்வளவு எக்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது tan 30 ஈக்குவல் டு 1/√3 equal to 50 by x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, இது இங்கே போகும், இது இங்கே வந்துடும். அப்போ 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸ் 50 இன்ட்டு √3 50 √3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 √3. ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் பிசிடி. ஓகேங்களா, பிசிடின்ற ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் பிசிடி இப்போ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து தீட்டா. அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது ஆப்போசிட் சைடுன்றது எழுதிக்கிறேன். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஃபார்முலா தான், பட் ஆப்போசிட்ன்றது சிடி டிவைடட் பை அட்ஜசன்ட்றது பிசி. சிடின்றது எனக்கு
இங்கே 50 இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. இதை நான் வந்து இங்கே எக்ஸ் வச்சதுனால இங்கே நான் ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இல்லை ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் டிஇன்னே கூட எழுதலாம். அப்படியே கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ சிடியை சிஇ இந்த இடத்துல சிடினே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம போகும். பிசின்றது என்னது? எக்ஸ். tan 60ன்றது √3. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. இந்த எக்ஸ் இந்த சைடு போகும், இந்த √3 இங்கிட்ட வரும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி டிவைடட் பை √3. ஓகேங்களா? அதாவது இது டேர்ம் இப்படியே மேலே ஏறிடும். இந்த டேர்ம் இருக்கிறது இதுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம் பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிடி பை √3. இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 500 √3. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது ஈக்குவல் டு இது. ஓகேங்களா? ஸோ அப்போ 50 √3 ஈக்குவல் டு சிடி பை √3. ஓகேங்களா? ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது tan 60ன்றப்ப ஆப்போசிட் சைட்ஸு சிடினே வச்சுட்டேன். அட்ஜசன்ட் சைடு பிசின்றதை அப்படியே எழுதுறேன். ஸோ பிசிக்கு பதிலாக எக்ஸு, சிடிக்கு நான் எதுவுமே எழுதலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ குழப்பம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸுன்றப்ப ரெண்டையும் ஈக்குவல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையானதுக்கு, அதாவது தெரியாத ஒரு வேல்யூ என்னென்னா சிடி தான். ஸோ சிடியை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறது அப்படியே எழுதுவேன். டினாமினேட்டரில் இருக்குது அப்படியே இது வந்து கிராஸாக போகும்போது மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்கெட் போட்டேன்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ரெண்டும் மல்டிப்ளிகேஷன். 50 இன்ட்டு √3 இன்ட்டு √3 என்ன வரும்னா 3. ஸோ 3 இன்ட்டு 50 150. அப்போ சிடி அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஹைட் ஆஃப் த டவர். ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆஃப் த டவர் வந்து சிடி ஈக்குவல் டு 150 மீட்டர். இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 150 மீட்டர். ஸோ இது ஆல்ரெடி 50 மீட்டர். அப்போ இது வந்து 100 மீட்டர். ஸோ டோட்டலாக சிடி வந்து 150 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். According to radiation control norms, the minimum height of a cell phone tower should be 120 meters. Cell phone tower minimum height 120 தான் இருக்கணும். 120க்கு மேலே தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. State if the height of the above mentioned cell phone tower meets the radiation norms அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியேஷன் நார்ம்ஸ் இந்த செல்ஃபோன் டவர் மீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த டவர்ஸோட ஹைட்டு பார்த்தீங்க, டவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 150 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன எழுதலாம்? norms of the cell phone tower height equal to greater than 120 மீட்டர். ஓகேவா? ஸோ 120 மீட்டருக்கு மேலே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கண்டுபிடிச்சது 150 மீட்டர். தட் ஃபார் திஸ் செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். ஓகேங்களா? நார்ம்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ரேடியேஷன் நார்ம்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ கொஸ்டின் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த படத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கதை பற்றி இதை வரைஞ்சிட்டோம்னாலே போதும் தான், ஈஸியாக நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்சு முடிக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். The angles of elevation and depression of the top and bottom of a lamp post from the top of a 66 meter high apartment are 60 degree and 30 degree respectively. அதாவது 66 மீட்டர் இருக்கக்கூடிய ஹை அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு இதோட லேம்ப் போஸ்டோட டாப் அண்ட் பாட்டத்தை பார்க்குறோம். டாப் வந்து 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இருக்குது. பாட்டம் வந்து 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லாம்ப் போஸ்ட், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த லாம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட், அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லாம்ப் போஸ்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்ன,
2 பேரோட ஹைட்டோட டிஃபரன்ஸ் என்ன? அடுத்து லேம்ப் போஸ்ட்டோட ஹைட் என்ன? இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை நம்ம படமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. ஸோ இப்போ பாருங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் டிப்ரெஷன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அப்பார்ட்மெண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். இதுதான் வந்து ஹை அப்பார்ட்மெண்ட். சரி, இந்த பக்கம் போட்டுக்குவோம். இது ஹை அப்பார்ட்மெண்ட் வச்சுக்குவோம். ஓகேங்களா? இது ஹை அப்பார்ட்மெண்ட்டு, இது லேம்ப் போஸ்ட். ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹை அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 66 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ன பண்ணுறது, ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் லேம்ப் போஸ்ட் இந்த ஹை அப்பார்ட்மெண்ட். ஸோ அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹை அப்பார்ட்மெண்ட்லேருந்து டாப் ஆஃப் எலவேஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட் சிறுசு, லேம்ப் போஸ்ட் தான் பெருசு அப்படின்றப்ப பெருசாக இருக்கிறத லேம்ப் போஸ்ட்டாகவும் சிறுசாக இருக்கிறத அப்பார்ட்மெண்ட்டாகவும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா இது வந்து 66 மீட்டர். ஓகேங்களா? நேராக லைன் போட்டாலும் இதுதான் 66 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பில் நின்றுக்கிட்டு இந்த லேம்ப் போஸ்ட்டோட பாட்டத்தையும் டாப்பையும் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட டாப் லேம்ப் போஸ்ட்டோட டாப்பை பார்க்குறோம். இந்த டாப்பில் இருந்து அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பில் இருந்து. ஸோ அதான் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கான்? 60 டிகிரி கொடுத்துருக்கான். அடுத்து அப்பார்ட்மெண்ட்டோட டாப்பில் இருந்து லேம்ப் போஸ்ட்டோட பாட்டத்தை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்றதுல பார்க்குறோம். எவ்வளோ டிகிரி? 30 டிகிரி கொடுத்துருக்கான். ஸோ இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி தான். ஓகேங்களா? அடுத்தது அவன் கேட்டிருக்கிறது இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன, அடுத்து இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது இது மட்டும் கேட்டிருக்கான். ஓகேங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் 66 ரெண்டுமே காமன். இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடியது எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு பேர் வைக்க போகிறேன். இது ஏ, இது பி, இது சி. ஓகேங்களா? அடுத்தது இது டி, இது இ. பேர் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வழக்கம் போல் நம்ம எல்லாமே இது வழக்கம் போல் செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ நம்ம tan theta ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸ். ஸோ தீட்டா இருக்க இடத்துல 60 இருக்குது. tan 60 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது? ஏபி பை அட்ஜசன்ட் எவ்வளவு கொடுக்கல. ஸோ அதனால் இதை எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன். ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸும் அதே தான் இங்கேயும் வரும் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதாவது பிசின்னே வச்சுக்குவோம். அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம். tan 60 டிகிரி என்ன வேல்யூ? √3. ஏபி என்னன்னு தெரியாது. பிசி வந்து எக்ஸ், ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸ்டெப்பு இந்த எக்ஸ் இந்த சைடும் இந்த √3 இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை √3. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே இது இன் ட்ரையாங்கிள் இடிசி ஆர் சிடிஇ எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிளே எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே தான் டிகிரி இருக்குது. அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சிடி பை இடி. அடுத்த ஸ்டெப் 30 அப்படின்றது 1/√3. சிடி நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? 66 கொடுத்துட்டான். இடின்றது நமக்கு தெரியாது, எக்ஸ். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 66. இது இங்கே போயிடுச்சு, இது இங்கே போகுது. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸு, 66 இன்ட்டு √3 66√3. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸ் தான் ரெண்டு கிடையில உள்ள டிஸ்டன்ஸ். நம்ம டேரெக்டாக இப்படியே கூட எழுதலாம், இல்லை இண்டிவிஜுவலாக கண்டுபிடிச்சும் எழுதலாம். ஓகே, ரெண்டு மெத்தட் இருக்குது. ரெண்டையுமே இப்போ செய்ய போகிறோம். பார்ப்போமா? இப்போ இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ஏபி பை √3 ஈக்குவல் டு 66 இன்ட்டு √3. எனக்கு இதில் தெரியாத வேல்யூ ஏபி தான். ஏபி ஈக்குவல் டு இந்த √3 இந்த பக்கம் வரும்போது 66 √3, இந்த √3 இது. இந்த √3 வந்து அடுத்த கீழேருந்து வரும்போது அகைன் √3. ஓகேங்களா? ப்ராக்கெட் போட்டிருக்கேன் அப்படின்னா இது இன்ட்டு இது மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த √3 இங்கே எழுதியிருக்கேன். இந்த √3 வந்து இந்த கீழே இருக்கிறது மேலே வரும்போது இங்கே வந்துடும். ஸோ 66 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 178. சரி, 18 198. ஓகேங்களா?
198. ஏபின்றது 198 மீட்டர். ஏபின்றது எங்கே இருக்குது? இதுதான். ஸோ இது என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் அண்ட் லேம்ப் போஸ்ட். ஓகேங்களா? அப்பார்ட்மெண்ட்டோட ஹைட் வந்து 66. அதே 66 தான் இங்கே வரும். அதோட லேம்ப் போஸ்ட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஏபி சேர்ந்துருக்குது. ஸோ அந்த ஏபி தான் எவ்வளவு? 198 மீட்டர். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் அண்டு லேம்ப் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. லேம்ப் போஸ்ட்டுக்கு ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னா என்னது? ஏஇ. ஓகேங்களா? ஸோ ஏஇயை ஏபி ப்ளஸ் பின்னு எழுதலாமா? அடுத்த ஸ்டெப்பு ஹைட் ஆஃப் த lamp post AE equal to AB plus BE. ஏபின்றது 198, பின்றது 66 அவனே கொடுத்துட்டான். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 264. ஸோ இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் 264 மீட்டர் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் போஸ்ட் அண்ட் த அப்பார்ட்மெண்ட். ஸோ லேம்ப் போஸ்ட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? இடி. இடி வந்து என்னது? எக்ஸு. ஸோ எக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 66 இன்ட்டு √3. ஸோ இதை அப்படியே எழுதினாலும் சரி, இல்லை 66 எழுதிட்டு √3யோட மதிப்பு 1.732 மல்டிபிள் பண்ணி எழுதினாலும் சரி தான். ஸோ இதை மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? 1.732 இன்ட்டு 66. ஸோ டைரெக்டாக நான் நம்பரை எழுதுறேன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆன்சர் வருது. சரி, ஓகேங்களா? அதாவது 114312ன்றது ஆன்சரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 1 2 3 3 டிஜிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. இங்கே எதுவும் பாயிண்ட் இல்லை. ஸோ மொத்தமாக 3 டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வரணும் வர ஆன்சரில். ஸோ இங்கே போட்டிங்க அப்படின்னா என்ன வருது? 114.312 மீட்டர். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அப்பார்ட்மெண்ட் அண்ட் த லேம்ப் போஸ்ட் அப்படின்னா இதுதான் ஆன்சர். 114.312 மீட்டர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக செய்யலாம். ப்ராக்டிஸ் ஒரே ஒரு சம் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே போதும் தான். அடுத்தடுத்த சம் தானாகவே நம்மளாவே செய்யலாம். என்ன ஒன்று கொடுத்துருக்கதை கரெக்டாக படமாக இங்கே வரைய கற்றுக்கிட்டோம்னாலே போதும் தான். நம்ம இந்த படத்தை வச்சு எல்லாமே செஞ்சிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான். நன்றி. வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்றதையும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 6.4ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 3 villages A, B and C can each other using telescope across a valley. ஓகேங்களா? ஸோ இந்த வேலியில் இருக்கக்கூடிய இடத்துல டெலஸ்கோப் மூலமாக 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. The horizontal distance between A and B is 8 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதில் இது A, இது B. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உள்ள ஹரிஜானல் டிஸ்டன்ஸ் நேருக்கு நேராக கொண்டு வந்தால் எவ்வளோ வருதோ இந்த தான் ஹரிஜானல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 8 கிலோமீட்டர். அண்ட் த ஹரிஜானல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் B அண்ட் C. ஸோ பிக்கும் இந்த சிக்கும் இடையில உள்ள ஹரிஜானல் டிஸ்டன்ஸ். ஸோ அப்படியே நேரம் எடுத்திங்கன்னா இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்கோ இதுதான் ஹரிஜானல் டிஸ்டன்ஸு. 12 கிலோமீட்டர் கொடுத்துட்டான். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஃப்ரம் ஆஃப் B. ஸோ B எங்கேருந்து? ஃப்ரம் ஏ இஸ் 20 டிகிரி. ஏலேருந்து பார்க்கும்போது இது 20 டிகிரி. அப்போ இதுவும் 20 டிகிரி.
அண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் சி ஃப்ரம் பி இஸ் 30 டிகிரி. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது சியை 30 டிகிரியில் பார்க்குறான். என்ன கேட்குறான்? கால்குலேட் த வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்டு பி. வெர்டிக்கல் ஹைட் அப்படின்றது ஏக்கும் பிக்கும் இல்லை. வெர்டிக்கல் ஹைட்டுன்றது இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் ஆகுது ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எவ்வளவோ இதுதான் வெர்டிக்கல் ஹைட்டு. அடுத்தது வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்டு சி. ஸோ பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ரெண்டுக்கு வெர்டிக்கல் ஹைட்னா இந்த இடம் தான். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த சி வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு. அடுத்து அவ்வளோதான் கேட்டிருக்கான். ஸோ ரெண்டுமே இந்த ஹைட் இங்கேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எவ்வளோ வருது, இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றத தான் கேட்டிருக்கான். இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ அவங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே நம்ம படமாக வரைய போகிறோம். ஸோ அதை கொடுத்துருக்கான். இங்கே ஏ இருக்கான், இங்கே சி இருக்கா, இங்கே பி இருக்கான்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து இதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டான். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணலாம்? ஸோ இங்கே இது பினா இது ஏ. ஸோ ஏக்கும் பிக்கும்ல ஹரிஜான்டல் லென்த்து. ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர். ஸோ இதுக்கு பேர் நம்ம சின்னு வச்சுக்கிட்டேன். சாரி, சி கிடையாது, சி இங்கே இருக்கான். ஸோ அப்போ இதுக்கு பேர் என்ன வைக்கலாம்? நான் வந்து டின்னு வைக்கிறேன் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டால் இந்த லைன் வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பியிலேருந்து இந்த சிக்கு உள்ள வெர்டிக்கல் ஹரிஜான்டல் லென்த்து 12 கிலோமீட்டர். இங்கே டி இருக்குது, இது ஈன்னு பேர் வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா? ஸோ இப்போ ஏலேருந்து பியை ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேலேருந்து கீழே பார்க்குறோம். ஸோ அப்போ இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனாக இழுத்து விட்டேன் அப்படின்னா இதுதான் வந்து டிப்ரெஷன். எவ்வளோ டிகிரி? 20 டிகிரி. ஸோ ஏலேருந்து பி பார்க்கக்கூடிய டிப்ரெஷன் 20 டிகிரினா பியிலேருந்து ஏ பார்க்கக்கூடிய எலவேஷனும் என்னது? 20 டிகிரி தான் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பியிலேருந்து சியை பார்க்குறான். எத்தனை டிகிரியில் பார்க்குறான்? ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் 30 டிகிரி ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இங்கே ஏ டு டி என்ன, சி டு இ என்ன அப்படின்றதான் கேட்டிருக்கான் ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. கொஸ்டின் வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும் தான், ஆனால் அவனே படமாகவும் கொடுத்துட்டான் ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏபிடி எடுங்க. ஏபிடி வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்ச tan theta ஃபார்முலா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட்ஸ் ஓகேங்களா? ஸோ tan தீட்டாவுக்கு பதிலாக 20 டிகிரி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஏடி பை அட்ஜசன்ட் சைடு பிடி ஓகேங்களா? tan 20க்கு டேட்டா அவனே கொடுத்துருக்கான். 0.3640 புக்கில் கொடுத்துட்டான், கொஸ்டின்ஸில் அவனே கொடுத்துட்டான் ஓகேங்களா? tan 20க்கு. அடுத்தது ஏடி எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். பிடி வந்து 8 ஓகேங்களா? ஸோ அப்போ ஏடி ஈக்குவல் டு இந்த 8 அப்படியே கிராஸ் இங்கிட்டு கொண்டு போனால் எப்படி வரும்? ஸோ இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணலாமா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 × 0 0 8 4 32 3 2 3 48 51க்கு 1 5 ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏடி. ஸோ கிலோமீட்டரில் கொடுத்ததுனால இதுவுமே கிலோமீட்டர். அதாவது டிஸ்டன்ஸ், வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி வந்து எவ்வளவு அப்படின்னா 2.9120 கிலோமீட்டர் ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு சி இதுதான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். பிசிஇ ஓகேங்களா? ஸோ அப்போ வழக்கம் போல் tan 30 ஆப்போசிட் சைட்ஸ் இதுதான், சிஇ பை அட்ஜசன்ட் சைட்ஸு பிஇ. tan 30னா என்ன ஃபார்முலா? 1/√3 ஈக்குவல் டு சிஇ. அப்படியே தான் இருக்கும், எனக்கு வேல்யூ தெரியாது. பிஇ எவ்வளவு? 12 ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த சிஇ தான் தேவை. அப்போ சிஇயை மட்டும் அப்படியே வச்சுக்கலாமா? ஸோ சிஇயை மட்டும் வச்சுக்கலாம். கீழே இருக்க 12 இந்த சைடு போகும்போது √3க்கு மேலே வந்துடும் ஓகேங்களா? 12/√3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ண போகிறேன்? மேலேயும் கீழேயும் √3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 12√3 டிவைடட் பை √3 × √3 3ன்னு வரும். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 4 ஓகேங்களா? 4 × √3யோட ஆன்சர் 1.732 அவனே கொடுத்துருக்கான்.
ஸோ அப்போ 4 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ சிஇ ஓகேங்களா, ஹைட் ஆஃப் த சாரி வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி டு சி, பிக்கும் சிக்கும் இடையில உள்ள இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸு. ஸோ அதான் சிஇன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 6.928 கிலோமீட்டர் ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா √3 இருக்குது அப்படின்னா இதுக்கே டேரெக்டாக நம்ம 1.732 வேல்யூவை போட்டு கட் பண்ணலாம். கட் பண்ணால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதே இது √3 3ஆன்னு மாற்றிட்டேன்னா இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்றப்ப டேரெக்டாக எனக்கு கட் ஆகும். 13343 ஸ்டார் 12 ஓகேங்களா. ஸோ √3ன்றப்ப அதோட வேல்யூ அப்படின்னா ஈஸியாக எனக்கு வேலை முடியும். மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் √3ஆல் மேலங்கிலே மல்டிப்ளை பண்ணி √3 கேன்சல் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தட் தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டு. இல்லாட்டி நீங்கள் வந்து √3ஆல் டிவைட் பண்ணும்போது டிவிஷன் யூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ √3ன்றது இதுதான் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 6th சம்மு. வீடியோ பார்த்துருங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராமை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக போட்டுருங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஆனால் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ்னு எதை சொல்கிறோம், இந்த லைனை தான் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏக்கு நேராக லைனை கொண்டு வந்தால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா அப்போ வெர்டிக்கல் ஹைட்டுன்னு கேட்டால் ஏ அண்ட் பிக்கு. ஸோ இது ஏ இது பி, நான் வெர்டிக்கல் ஹைட்டு இதை நேராக கொண்டு வந்தீங்கன்னா பிக்கு நேராக கொண்டு வந்தால் இதுதான் வெர்டிக்கல் ஹைட்டுன்னு நம்ம அசிம்பிள் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்மளுக்கு போதும் தான், அழகாக சம் செஞ்சிடலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி, பி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குன்னா இந்த ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸுன்றது இதுதான். ஏன்னா சிக்கு நேராக கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கதா சி இருக்கதா அர்த்தம். ஸோ அப்போ இங்கே பி இருக்குது. இப்போ பியும் சியும் ஒரே லைனில் இருக்கும்போது இது ஹாரிஜானல் டிஸ்டன்ஸ். அதே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்படியே நேராக கொண்டு வந்து இங்கேருந்து பியிலேருந்து சி வரைக்கும் உள்ள ஹைட் இந்த டிஸ்டன்ஸ் தான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம், வெர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான். கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே பாதி சம்மு நம்மளால் ஈஸியாக செஞ்சிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டினை ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.